வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம அதில் கீரை சாதம், கொல்லை பக்கம் பறிச்ச கீரை சாதம். அதான் அது பறிக்கிறதே உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால கொல்லையில் நிறைய கீரை தளன்னு இருக்கு. அதனால அந்த கீரையை சாதம் பண்ணலான்ட்டு. அதனால 5 பேர் சாப்பிட போகிறோம் நாங்கள். அதனால் யார் 5வது? ரஷ்மியத்துக்கு கொடுக்குறாங்க. டப்பாவில் பச்சை கொடுத்துருக்கா. சரியா அது சொல்லு எவ்வளோ சரி பிரேக் ஏதாவது பேசுகிறதுக்கு விஷயம் அனுப்பு. ஸோ டப்பாவில் யாராவது கொடுத்தா வெறும் டப்பா அனுப்பக்கூடாது. வெறும் டப்பா கொடுக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. அதுலன்னா 2 மஞ்சளும் ஒரு சாக்லேட்டும் போட்டு கொடுக்கணும். சரி. இப்போ 1.5 கப்பு அரிசி. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை முதல்ல நம்ம பண்ணிவிட்டோம்னா அரிசி பருப்பு ஒன்றா போட்டு வச்சுக்கணும். 3:2. அதனால் 1 கப்பு வந்து பாசி பருப்பு, சிறுபருப்பு. அப்புறம் இந்த மசூர் தால் வந்து கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இருக்கும் சாதத்துக்கு. அதனால் இன்றைக்கி அந்த மசூர் தால் கணேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது மைசூர் பருப்பு பிடிக்கும்னு இல்லை, ஈஸியாக வேகும், நிறைய கிடைக்கும். மசூர் தால் சீப்பு வேறு. இப்போ 1/2 கப்பால் 3 கப்பு அரிசி, 1 கப்பு சிறுபருப்பு, 1 கப்பு மசூர் தால். இது ஒரு விஷயம் சொல்லிவிடும். இது வந்து கேசரி தால்னு ஒரு அடல்ட் ட்ரெண்ட் ஒன்று உண்டு. நிறைய பேர் கேட்பாத. அது கேசரி தால் வந்து அடல்ட் ட்ரெண்ட் இதே மாதிரி இருக்கும். அது வந்து பாய்சன், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது அப்படியா? அது நான் பார்த்தேன், ரொம்ப பொடியாக இருக்கும். ஆமாம். இதுக்கு மைசூர் பருப்புங்கிற இந்த ஊரில். ஆமாம், மசூர்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. இல்லை, இங்கே மைசூர் பருப்புன்னு கேட்டால் திருநெல்வேலியில் கிடைக்கிறது. இது என்ன பண்ணால் இப்போ நான் வந்து நல்லா களைஞ்சி எடுத்துன்னு வரேன். இதை நான் களைஞ்சிக்கிறேன். சூப்பராக களைஞ்சாச்சு. இப்போ எல்லாமே சேர்ந்து 2.5 கப் இருக்குது. நான் வந்து 1 கப் எடுத்துன்னு வரேன். 1/2 கப்பால் எத்தனை விடுறது? 1க்கு 4 வீதம். இதுக்கு வந்து 8 கப்பு ஜலம் வேண்டாம். 1க்கு 4 தண்ணியாக குறைவாக வரும். ஆமாம், 3, 4, 5, 6, 7. 1 கப்பு நான் வந்து புளிஜலம் விடுவேன். அதனால் அதுக்கு இடம் வச்சுட்டாச்சு. இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டு கறி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. தயிரும் அப்பளமும் தான். அதனால் அதில் கொஞ்சம் இந்த வெங்காயத்தை வந்து இந்த ரைஸோட போட்டு வெத்தெல்லாம் இந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த ரைஸில் ஏறும். கொஞ்சமாக சாப்பிடலாம். சரி. அதனால் நான் எப்போவுமே வெங்காயம் அந்த சனாலாம் பண்ணும்போதும், சனா வேக விடும்போது வெங்காயம் போட்டுடுவேன். அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. நீங்கள் என்ன காய் வேணாலும் கூட காய் போடாமல் பண்ணினா தான் கீரை சாதம். நான் பார்த்துல இன்றைக்கி சைட் டிஷ் இல்லாததுனால இதிலேயே கொஞ்சம் வந்து நான் காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தூக்கி அடுப்பில் வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு மஞ்சள் பொடி போடணும். ஆற்றுல விளைஞ்ச மஞ்சள் பொடி. அது இதை பற்றி சொல்லு. அதாவது போன வருஷம் எங்களுக்கு வந்து பொங்கல் இல்லை. நான் நிறைய மஞ்சள் வந்து இந்த தொட்டியில் விளைஞ்சிருந்தது. எப்படி விளைச்ச மஞ்சள்? யாரோ வச்சு கொடுக்கும்போது ஒரு மஞ்சளில் முளை இருந்தது, நட்டு வச்சேன். அது படர்ந்து நிறைய வந்துருந்தது. அது ஒரு மஞ்சள்லேருந்து வந்தது 50 மஞ்சள் பொடியாமா? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த மஞ்சள் கொத்தோட கொஞ்சம் மஞ்சள் கொடுத்தேன். பொங்கல் இருக்கிற வாழ்க்கை அந்த செடியை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு பாக்கி இருக்கிற மஞ்சளை வில்லையா அந்த நயா பைசா மாதிரி நறுக்கி வெயில காய வச்சு நல்லா காய்ச்ச உடனே மிக்சியில் பொடி பண்ணிடுச்சு. இது ஆற்றுல மஞ்சள் வளருங்கிறதே எனக்கு தெரியாது. என்ன மனம் பாரு. மஞ்சள் ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம ஆற்றுலேயே ஆர்கானிக்காக வளர்க்கிறது அது ரொம்ப விசேஷம். ஆச்சு. இந்த ஆடி மாதம் மஞ்சள் நட்டா தை மாதம் ரெடி ஆகிடும். வெரி குட். 78 வயசுக்கு நீ மஞ்சள் விவசாயம் பண்ணிட்ட. இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் ஓப்பன் பாட்டில் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு நிறைய இருக்கு பற்றியில. கடைசியில் கொஞ்சம் சாதமும் தண்ணியும் சேர்ந்து வரும்போது மூடியை போட்டு மூடி 3 விசில் அடிச்சிட்டோம்னா சரியாக போயிடும். சரி. இப்போ போய் நம்ம கீரை அறுவடை பண்ணிட்டு வருவோம். சரி. வா, முன்னாடி எடுக்கிறேன். வா, அப்படியே நடந்து வந்தான்னு வச்சுக்கோ. அம்மாங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம பசலை கீரை பறிக்க போகிறோம். பசலை கீரையை பறித்து நல்லா ஒவ்வொரு இலையாக ஆயிடலாம். நல்லா அலம்பி
ஓ இதோட படிச்சிருவியா? ஆமாம். அந்த தண்டு சமைக்க முடியுமா? தண்டு நுனி தண்டு மட்டும் சமைக்க முடியும். மற்றதெல்லாம் சமைக்க முடியாது. பூவெல்லாம் வச்சுருக்கேன். இது நட்டு வச்சு எல்லாம் எடுத்துடுவேன். இலையை தவிர பாக்கி எல்லாம் எடுத்துடுவேன். இதை நட்டு வச்சா இந்த தண்டை இலையெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த தண்டை சும்மா 1 இன்ச்சு நட்டு வச்சேன்னா அது மாட்டுக்கு விட்டுடும். உரம் ஒன்றும் இந்த மூக்கரட்டை கேட்டாமா எல்லாரும். இந்த இலை எப்படி இருக்கு? அவர் கொண்டு வருவார். இதானே இலை? ஆமாம். இதானே இந்த இலை? ஆஞ்சிட்டு அந்த கொப்பா போட்டு வச்சுருக்கேன். இப்படி இருக்கும் அந்த இலை. ஆமாம். அது திரும்ப நாங்கள் வேறு ஒரு இது போடலாம். வேறு வீடியோ போடுறோம். அது கொண்டு வருவார் ராமன் சார். அது இந்த வாய்க்காக்கரை தண்ணி நிறைய இருக்க வயக்காட்டு ஓரம். மழை பெஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் முளைக்கும். ரோட்டு ஓரம் எல்லாம் கூட முளைக்கும். இப்போல்லாம் ரோடு சிமெண்ட்டை போட்டுறான், ஒன்றும் வரமாட்டேங்கிறது. சரி, இதுதான் செடி பசலை. ஆமாம். இந்த காற்றுல வர புழுதி தான், வேற ஒன்றும் இதில் வந்து ஒன்றும் கிடையாது. அதனால் பக்கெட்டுக்குள்ளே போட்டு அலசுவோம். வேலைக்காரி பாத்திரத்தை வச்சுருக்கா. குக்கர் மாற்றிட்டியா? ஆமாம், அது ரொம்ப இடக்கு முடுக்கா இருக்குது. சின்னதாக இருந்தது, தலைச்சிருது இந்த மாதிரி. ஆமாம், நல்லா தலை வந்த உடனே மூடியை போட்டு மூடி. எத்தனை விசில் அடிக்கணும்? 3 விசில் அடித்ததும் 10 நிமிஷம் சிம்மில் போடணும். இப்போ 3 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம கீரையை ஆஞ்சு எடுப்போம். இது நறுக்கிறதுக்கு வாக்காக இருக்கும். நான் நல்லா வைக்கும்போதே இப்படி வச்சுருவான் ஆஞ்சு. எதுக்கு அடுப்பை மாற்றிட்டு? ஆஹா, பொன் நிறமாக வந்துடுச்சு பதில். இப்போ இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு நம்ம திருப்பி அடுப்பில் வச்சா போடும். ஜாஸ்தி குழையில. இதை உப்பை போட்டு நெய்யை விட்டு அடியில் கொஞ்சம் உட்காந்துருக்கு. 8 விட்டுருக்கணும். இருக்கட்டும். எண்ணெய் வச்சு இவ்வளோ எண்ணெய் வேணும், நிறைய இருக்குல்ல சாதம். சரி, எண்ணெய் காஞ்சிட்டு பார்ப்பேன். காயிட்டேன். நல்லா ஆச்சு. 2 ஸ்பூன் கடுகு. 2 கப் ரைஸ் இருக்குல்ல. அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம். அப்புறம் நம்ம 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த தட்டில் கருவேப்பிலை எடுத்து வச்சாங்க. அப்புறம் முழு மிளகா 4. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். கிள்ளி போட வேண்டாமா? இல்லை வேண்டாம், முழுசாக போட்டால் தான் அழகு. மிளகாவை எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் கருப்பாயிடும். இது பார்வைக்கு தானே போடுறேன். சவக்க ஆரம்பிச்சிடுது பாரு. இப்போ கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை விட்டுட்டு உண்டையில் 2 ஸ்பூன் பெருங்காயம். போட்டுட்டு அடுப்பை அணைச்சிடணும். அணைச்சிட்டு சாம்பார் பொடி. ஏன்னா சாம்பார் பொடி கருகிடக்கூடாது. 1 ஒரு அரை. 4 மிளகா போட்டிருக்கோம்ல, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பொரிஞ்சிடணும் அந்த சாம்பார் பொடி. பொரியணும், அந்த கலர் மாறக்கூடாது. இப்போ இதில் அதையும் விட்டுடணும். இப்போ எப்போ கீரை போடுறதுன்னு கேட்பேன். கீரையை முன்னாடியே போட்டால் கீரை கலர் மாறிடும். அதனால் கடைசியில் தான் கீரை போடணும். கீரையை வதக்கலாம் வேண்டாம், அப்படியே பச்சையா. ஆமாம், போட்டு வேகணுமா கீரை? ஆமாம். இது கொஞ்சம் திருப்பியும் புளி கரைச்சி விடணும். உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. உப்பு போடல. இது வெல்லம் கொஞ்சம். அப்புறம் போடலையா? போடல உப்பு போடல. இதுக்கு மிளகா பொடி எவ்வளோ போட்டோமோ அதை விட கொஞ்சம் தூக்கலாகவே உப்பு போடலாம். ரைட். போட்டுட்டு இப்போ புளி கரைச்சி விடலாம். புளி எப்படி? புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு போட்டிருக்கேன் நான். புளி அளவு வந்து இது வரைக்கும் உலகத்தில் எலுமிச்சம்பழம் அளவு தவிர யாரும் ஒரு அளவு சொன்னதா? அளவு சொல்லுவாங்க தொகைகளுக்கெல்லாம். அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. கம்மியாக இருக்கும்ல. எப்போ பார்த்தா எலுமிச்சம்பழம் அளவு தான்.
இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு தடவை விட்டுக்கணும். அப்புறம் வேணும்னா கொஞ்சம் நான் லகு சாப்பிட்றதுனால எனக்கு புளி அளவே இப்போ ஞாபகம் இல்லை. இதை வச்சுடுவேன். வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் சாம்பார் சாதத்துக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த ஊர்லலாம் கமெண்ட்டு அதாவது ஷேர் பண்ணிப்பா இல்லையா, சில பேர் புளிப்பு தூக்கலாக போடுவா, சில பேர் புளிப்பு மட்டா போடுவா. யாராவது சொன்னான்னா உங்கள் காற்றுல புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு டிஃபென்சிவாக ஒன்றும் சொல்ல மாட்டான். எங்கள் காற்றுக்கு மாமாவுக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்றவா. நான் அதாவது நம்ம ஈரோடு தாத்தாவத்தில் எல்லாமே ஒரு புளி தூக்கலாக இருக்கணும். ஆமாம். அந்த நம்ம வத்த குழம்பையே எங்கள் அப்பா வந்து புளிக்குழம்புன்னு தான் சொல்லுவார், வத்த குழம்புன்னே சொல்ல மாட்டார். அதை அது மாதிரி கணேஷ் மாமா எனக்குமே ஒரு புளி தூக்கலாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் எதில் புளிப்பு தூக்கலாக இருக்கும், சாம்பாரில் கொஞ்சம் புளிப்புசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே அப்பாவுக்கு பாட்டிக்கெல்லாம் ஆக்க தெரியாது, பொரிச்சா மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஆக்க தெரியாது அப்படின்னா புளி இல்லாததுன்னு அர்த்தம். பொரிச்ச குழம்பு, பொரிச்ச ரசம், அந்த மாதிரி புளி தூக்கலாக இருந்தீங்கன்னா பாட்டி என்ன சொல்லுவா தெரியுமா உனக்கு? சொல்லு. ஆக்க தெரியாட்டா புளியக்கரை. ஆனால் புளி இல்லாத சமையலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சொல்கிறப்பல பொரிச்ச குழம்பு, பொரிச்ச குழம்பு வச்சு நல்லா புளியிட்ட கீரை பண்ணுவா, பொரிச்ச குழம்பு வச்சு பச்சடி வைப்பேன், பொரிச்ச ரசம் வச்சு கத்திரிக்காயில் புளி உப்பு எல்லாம் போட்டு கறி பண்ணுவேன். எல்லாத்துலேயும் புளி வரும், ஆனால் நம்மளை மாதிரி தூக்கலாக சாப்பிட மாட்டேன். எனக்கு ஃபேவரட் சாப்பாடு வந்து சார்ந்த சாப்பாடு. மிளகு ஜீரகம் போட்டு புளி உண்டு, ஆனால் மிளகு ஜீரகம் மிளகா இல்லாமல் வந்து ரசத்துக்கு மட்டும் புளியிட்ட கூட்டுக்கு மட்டும்தான் உண்டு. கேரளாவெல்லாம் புளி சரின்னு ஒன்று பண்ணுவா. எனக்கெல்லாம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தாக்கா புது புளி தும்கூர்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு நடக்கும். நம்மட்டு புளி. வெரி குட். இப்போ வந்து இந்த கீரையை பச்சையாக தான் போடணும், வதக்கி அப்படியெல்லாம் போடக்கூடாது. அப்படியே போட்டுட்டு இது வந்து இன்னொரு 10 நிமிஷம் சிம்மில் அடுப்புலையே இருக்கணும். நாம்பூர் பிரியாணி மாதிரி இந்த வாழை இலையை அது மேலே போட்டுறேன். இது வரேன், இது முதல்ல கலரட்டும் நல்லா. ஆஹா. இந்த பசலை கீரை வந்து உடம்புல இருக்கிற சால்ட் எல்லாம் கம்மி பண்ணும். இந்த ஊரில் இந்த கீரையை எல்லா ராத்திரியும் பிபி கீரைன்பா. நீங்கள் பிபி கீரை சமையலாம் உங்கள் ராத்திரம்பா. இது உப்பே தாங்காது. இது கடையில் வாங்கி நான் பார்த்தே கிடையாது. இது வருமா என்ன? கடையில் வராது. கடையில் தான் பாலக்குக்கு சப்ஸ்டியூட் தான் அது. பாலக்கீரையும் நான்லாம் சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்டதே இல்லை. நம்ம டெல்லி போய் தான் பாலக்கீரையே பார்த்தோம். ஆமாம். சரி, தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை பெருசு பண்ணி கொஞ்சம் நேரம் விசில் வைக்கணுமா இல்லை அப்படியே விசில் கொதிச்சா போகிறோமா? கொதிக்கணும். எப்பவுமே சாதம் வந்து தண்ணி, நெருப்பு, காற்று அந்த திடம் வந்து அரிசி, அந்த வெற்றிடத்தில் அந்த ஆகாயம் பரவும். அப்படி சாப்பிட்டா தான் நல்லது. நம்ம குக்கரில் வச்சு சாப்பிட்றது செகண்டரி தான். அதான் நாங்கள் மொட்டை மாடியில் சாப்பிடுவோம் ஆகாசத்துக்கு. ரெடியா? ரெடி, சூப்பராக ரெடி ஆகிடுது. இதுலேயே போட்டு இப்படியே போடுறேன். அது கீழே சிந்திகிட்டே வரும். இலை, அந்த சூடு இலையில போட்டு அந்த இலையோட வாசனை அந்த சாதத்தில் வரணும். ரொம்ப ஜாஸ்தி மேலே. ரொம்ப ஜாஸ்தி. எது சாதமா? இதெல்லாம் நெய்யை விட்டுக்கணும். விட்டு பொரிச்ச அப்பளாத்தையும் தொட்டுண்டு, அப்பளாமும் தயிர் தான் இன்றைக்கி நம்ம அதில் ரெண்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கொண்டு வா வாழ்க வளமுடன்.